ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தோழமை கட்சிகளுடன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் டேபிள் மேட்டாகத்தான் என்றும் அரசியல் நடத்துவான் இந்த இடிதாங்கி. ஆனாலும் தன்மானத்தை என்றுமே இழக்க விரும்பாத இந்த இடிதாங்கியின் தரப்பில் ஆவேசவாதங்கள் முன்வைக்கப்பட்டதை கேட்டு இருண்ட முகத்துடன் பேரம் பேசுகிறார்கள் கூட்டணி கட்சி. ஆனால் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தால் கட்சியை விட்டு வெளியேற இந்த இடிதாங்கி தயாராகி விட்டதாக இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். எனவேதான் அதற்கு பதிலடி கொடுக்க அவசரமாக இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டியுள்ளேன். ஏடிஎம் மிஷினுக்கே ஆசைப்படாத நான் துணி துவைக்கும் வாஷிங் மிஷினுக்காக ஆசைப்பட போகிறேன் என்ற அரசியல் நாகரிகம் தெரியாமல் உளறுகிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். உண்மையில் என்னை வெயிட்டிங் லிஸ்டில் தான் வைத்திருக்கிறார்கள் என்பதால் என் கட்சி தொண்டர்கள் வெயிட் பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. சோதனையில் தான் அரசியல்வாதிகள் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். வருமான வரி அதிகாரிகள் சோதனை போட வந்த பிறகுதான் என் மனைவியே என்னை அரசியல்வாதி என்று நம்பினார். அதே போன்று ஏடிஎம் வாசலில் கால்கடுக்க காத்திருந்த போது எஃப்எம் ரேடியோவுக்கு போன் போட்டு நேயர் விருப்பமாக காத்திருந்து காலங்கள் போனதடி பாடலை டெடிகேட் செய்ய சொன்னார். இந்த இடிதாங்கியின் ராஜதந்திர சிந்தனைக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அன்று ஏடிஎம் மிஷின்கள் காத்து வாங்கி கொண்டிருந்தன. இன்று தவித்த வாய்க்கு ஒரு மடக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாமல் குழாய்கள் காத்து வாங்கி கொண்டிருக்கின்றன. எனவே சோதனை என்பது அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். அதை அலட்டிக் கொள்ளாமல் இந்த இடிதாங்கியை போல சிக்ஸர்களாக அடிக்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே எதிர்கட்சிக்காரர்களுக்கு சரியான பாடம் புகட்ட தொண்டர்கள் இனி தனியாக டியூஷனுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த ஒரு வேட்டியும் இத்து போனதால் அவசரத்துக்கு எதிர்கட்சியின் கட்சி கொடியை உருவி இடுப்பில் கட்டி கொண்டதற்காக என்னை போலீசில் மாட்டிவிட்டு இந்த சீரும் சிங்கத்தை சிறைக்கு அனுப்பினார். குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த என்னிடம் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்ட நீதிபதியிடம் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிய பிறந்த நாள் வாழ்த்து உரையை கேட்டீர்களா என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை யுவர் ஆனர் என்றவன் இந்த இடிதாங்கி என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.